எத்து ஏமன் எத்து போகால நீங்கள் ஒரு நாள் டாபிக் பற்றி பேசுங்கள் சுஜா சிஸ்டர். பேசுவோம். என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பேச ஆரம்பித்தா அப்போ தான் இடையில ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அதனால எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுதா இதாக இருக்குது. இப்போ கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு டாபிக் கண்டிப்பாக எடுத்து பேசலாம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆன் தி ஸ்பாட் டாபிக் ரெடி. கவி சிஸ்டர் பேசலாமா டாபிக் பற்றி? ஓகேன்னு சொல்லுங்கள். ஒரு டாபிக் பற்றி நானும் பேச ரெடியாக இருக்கேன். யூஸ்ஃபுல்லான டாபிக். எஸ்கே சிஸ்டர் உங்களுக்கு ஓகேவா? கூகுள் அண்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. சொன்னேன் இல்லையா அந்த டாபிக். ஓகே அதுவும் பேசலாம். இன்னும் நிறைய டாபிக் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஜென்ரலாக வந்து பேசக்கூடிய ஒரு டாபிக், யூஸ்ஃபுல்லானது. ஒரு 5 மினிட்ஸில் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம். வாட்ஸ்அப்பை பற்றி பேசலாம். மந்தில் 5 to days தான் நல்லா இருப்பேன்னு. ஆமாம். ஓகே, நான் இப்போ வந்து வாட்ஸ்அப்பை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் டீட்டெயில் சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்னு வச்சுக்கலாம். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லுங்கள், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதை நான் ஹைலைட்லேயும் போடுறேன். நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் லிஸ்ட்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். நிறைய பேருக்கு இருக்கும். ஆமாம், நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் நம்பர்லாம் சேவ் பண்ணியிருப்போம் இல்லையா? அப்போ நமக்கு அந்த காண்டாக்ட் நம்பர்லாம் சேவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருக்கூடயுமே வந்து காண்டாக்டில் இருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனால் ஒரு சில டைம் வந்து நமக்கு மேக்ஸிமம் பர்டிகுலர் மெம்பர்ஸ் நம்ம வந்து காண்டாக்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய குரூப் தனியாக இருக்கும். மெயினாக வந்து என்ன அப்படின்னா, ஃபேமிலி மெம்பர்ஸோட குரூப் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் குரூப்பு, இது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டு காண்டாக்ட் இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பு தனியாக இருக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னா, நாம் வந்து ஃபோட்டோஸ், இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வீடியோஸாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து வாட்ஸ்அப்போட பேஜில் மட்டும் சேவ் ஆகிருக்காது. நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது கேலரிலேயும் சேவ் ஆகும். ஸோ மொபைலோட கேலரியில் சேவ் ஆச்சு அப்படின்னா, அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மெமரி ஃபுல்லாகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்லேயும் அந்த ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி மொபைலோட கேலரி, அதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே சேவ் பண்ணக்கூடிய அந்த கேலரி ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். அப்போ நமக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் இருந்தால் போதும், நமக்கு அந்த கேலரியில் சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, மோர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆன் தி ஸ்பாட் கூட நீங்கள் வந்து யாரோட ஃபோன்லேயாவது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மோர் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த மீடியா விசிபிலிட்டி அப்படிங்கிறத டிஃபால்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் ஆஃப்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மீடியா விசிபிலிட்டியை ஆஃபில் வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த கான்டாக்டில் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் இருக்கும். பட் உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபோன் மெமரி வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இது ஒரு டாப்பிக்காக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம